இந்த காலத்துல இருந்த அனந்தபுரம் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊரோட தலைவருக்கு ஒரு வித்தியாசமான நம்பிக்கை வந்துச்சு. ஒரு நாட்டு வைத்தியர் சொன்னதுனால, தினமும் அவரு கழுத பால் குடிச்சதுனால அவருக்கு பயங்கரமான பலம் இருக்கு உடம்புல. அந்த ஊர்லயே அவரு மிஞ்சிற பலசாலி இல்லைங்கிற மெதப்பு அவருக்கு. அந்த மெதப்பு ரொம்ப பெரிய திமிரா மாறி ஊஜனங்களுக்கு தொந்தரவு கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துச்சு. ஒரு நாள் தலைவரோட வீட்டுக்கு வெளியில நாட்டு வைத்தியர் கூட உக்காந்துக்கிட்டு அவரு பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னப்பா லிங்கையா, நீ சொன்ன மாதிரி ஒரு வாரமா கலந்தப்பால் தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். உடம்புல ஏதோ புது உற்சாகமெல்லாம் தெரியுது. நீ சொன்ன மாதிரி யானை பலம் வருமா? அட, என்னங்கய்யா யானை பலம்னு கேக்குறீங்க? விட்டா நீங்க அந்த மலையை ஒடிச்சு தூள் தூளாக்கிடுவீங்க. உங்களுக்கு தெரியாது, இப்ப உங்க குரல்ல கொஞ்சம் கம்பீரம் அதிகமாயிருக்கு. யாரா இருந்தாலும் உங்க பக்கம் வர ரொம்ப பயப்படுவாங்க. அட ஆமாப்பா, எனக்கே தெரியுது. நேத்து கிணத்துலேருந்து தண்ணி அரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் கூட சோர்வே ஆகல. இதெல்லாம் உன்னோட மகிமை தான் ஐயா. நீங்க சொல்றது உண்மைதான். இது எங்க முன்னோர்களோட மகிமை. கலத பால் குடிச்சா எல்லாரும் பலமாயிடுவாங்க. ஆனா இந்த விஷயத்த யாருக்கிட்ட வெளியிட சொல்லிடாதீங்க. நான் ஏன் சொல்ல போறேன், ஆனா இனி இந்த ஊர்ல என்னை விட பலசாலி யாரும் இருக்கக்கூடாது. அந்த கலத மேய்க்கிறானே ரங்கா, அவன் கலத மேய்க்கிறவன் தானே. அவனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவனுக்கு எப்படியா தெரிய போகுது? அவனே ஒரு முட்டா பையன். நீங்க நம்ம ஊர்லயே பெரிய மனுஷன். நீங்க உஃப்னு ஊதுனா அந்த காத்துல அவன் பறந்து போய் தானே விழணும். ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே ஊர் தலைவர் உக்காந்துகிட்டு இருந்தாரு. பக்கத்துல அவருடைய வேலைக்காரன் சீனு நின்னுக்கிட்டு இருந்தான். டே சீனோ, என் கைய பாத்தியாடா? நல்லா உருட்டு கட்ட மாதிரி தயாராகுதுல்ல. இதெல்லாம் அந்த கலத பாலோட மகிமை தான். இனிமே இந்த ஊர்ல என்னை எதிர்க்க யாருமே இல்லடா. உண்மைதாங்க ஐயா. உங்க பலத்துக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? நீங்க நினைச்சா இந்த பெரிய மரத்தை வேரோட பிடுங்கி போட்டுருவீங்களே. அது என்னமோ உண்மைதான்டா. அங்க பாத்தியா, அந்த ரங்கா கழுதைகளை மேய்ச்சிக்கிட்டு வரான் பாரு. அவனுக்கு என் பலம் என்னன்னு நான் காட்டுறேன். ரங்கா அவனுடைய கழுதைங்களை ஓட்டிக்கிட்டு அந்த பக்கமா போகும்போது தலைவர், டே ரங்கா, இங்க வாடா. எப்ப பார்த்தாலும் கழுதைங்க பின்னாடியே நடக்கிற. அந்த கழுதையோட பால் குடிச்சா எவ்வளவு பலம் வரும் தெரியுமா? சோதிச்சு பாக்குறியா? ஐயா கும்பிடுங்க ஐயா, நீங்க பெரிய மனுஷன். உங்ககிட்ட போய் நான் என்னங்க ஐயா சோதிச்சு பாக்குறது? ஆனா கலத பாலை குடிச்சா பலம் வரும்னு நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க ஐயா. அந்த பால் ஆரோக்கியத்துக்கு நல்லது தான் இல்லைங்கள? அட எவன்டா இவன், எனக்கு பலம் இருக்குன்ற என்னமோ பால் குடிச்சா பலம் வராது உடம்புக்கு நல்லதுங்கிறான். டேய், என் பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு பெரிய கல் எடுத்து உள்ளங்கையில வச்சு அழுத்தினா தூள் தூளா போயிடும். ஐயா, பலங்கிறது உடம்புல இருக்கிறது மட்டும் இல்ல. உண்மையான பலசாலி இந்த இயற்கைய அவன் சொந்தமாக்கிப்பான். சரி, நீங்க பலசாலின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த ஆகாயத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரத்தை இறக்கி என் கையில கொண்டு வந்து வைங்க பார்க்கலாம். இல்ல இந்த வீசிக்கிட்டு இருக்கிற காத்த ஒரு கோணி பையில போட்டு கட்டி கொடுங்க. டேய் பைத்தியக்கார பையில, இதெல்லாம் எனக்கு ஒரு சோதனையாடா. சரி, நாளைக்கு வா. நீ சொன்ன மாதிரியே நட்சத்திரத்தை உன் கையில கொண்டு வந்து வைக்கிறேன். அப்படியே காத்த கோணி பையில கட்டி கொடுக்கறேன். இதெல்லாம் நான் செஞ்சிட்டா நீ கழுதை மேய்க்கிறதை விட்டுட்டு என் வீட்டுல வந்து வேலை பார்க்கணும். சரிங்க ஐயா, நான் நிச்சயமா வரேன். ஒருவேளை நான் சொன்னதை உங்களால செய்ய முடியாம போச்சுன்னா நீங்க உங்க திமிர் எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமே கழுத பால் குடிச்சா பலம் வரும்னு ஒரு பிரமையில இருக்கீங்கல்ல, அதையும் விட்டுறணும். தலைவர் வீட்டுக்கு போனாரு. அவருடைய மனைவி அவருக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, ஊருக்கு மத்தியில ரங்கா கூட என்ன சண்டை? ஊருக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க, நட்சத்திரத்தை ஆகாயத்தை விட்டு கீழே இருக்க போறீங்களா? எப்படிங்க முடியும்? உனக்கு தெரியாது கமலா, அவன் என்ன ரொம்ப வம்பிழுத்துட்டான். நான் இப்போ கழுத பால் குடிக்கிறேன்ல, அதனால எனக்குள்ள பலம் இருக்கு. அந்த நட்சத்திரம் என்ன விட்டா அந்த நிலவை கூட நான் தரையை கொண்டு வருவேன். ஐயோ கடவுளே, காத்த மூட்டையில போட்டு கட்ட போறேன்னு சொன்னீங்களா? கண்ணுக்கு தெரியாத காத்த மூட்டையில எப்படி அடிச்சு வைப்பீங்க? இது நடக்கவே நடக்காது. ரங்கா ரொம்ப புத்திசாலி, உங்களை வசமா மாட்டி விட்டுருக்கான். நீ வாயை மூடு, எனக்கு பலம் இருக்கு. நாளைக்கு ராத்திரி பாரு, அந்த ரங்கா முன்னாடி நான் எப்படி ஜெயிச்சு காட்டுறேன்னு. அடுத்த நாள் ராத்திரி நேரம் ரங்கா ஒரு வெள்ளி தட்டுல தண்ணிய கொண்டு வந்து கிணத்து திட்டு மேல வச்சான். அப்ப ஊர்க்காரங்களும் அங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா வாங்க ஐயா, உங்க பலத்தை நான் சோதிக்கிறேன்.
ஆகாயத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரத்தை இதோ இங்க இருக்கே, இந்த தட்டுல கொண்டு வந்து போடுங்க பார்க்கலாம். நல்லா பாருடா, அந்த நட்சத்திரத்தை எப்படி கொண்டு வர போறேன்னு. தலைவர் ஆகாயத்தை பார்த்தாரு. ஆகாயத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம் கீழே கிணத்துல ஜொலிக்கிறத அவரு கவனிச்சாரு. ரங்கா அந்த தட்டுல தண்ணிய நிறைச்சு கிணத்து திட்டுல வச்சான். இப்ப பாருங்க ஐயா, அந்த நட்சத்திரம் இப்ப இந்த தட்டுல எப்படி வரப்போகுதுன்னு. ரங்கா தட்டுல தண்ணிய ஊத்துனதும் ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரம் அந்த தண்ணியில தெரிய ஆரம்பிச்சுது. இதோ இப்போ இந்த நட்சத்திரம் தட்டுல இருக்கு. இத நீங்க உங்க கையால இறுக்கமா பிடிச்சுக்கணும். அது வெளியில வரக்கூடாது. இப்பவே பிடிக்கிறேன் பாரு. தலைவர் அவருடைய 2 கையால தண்ணியில இருக்கிற நட்சத்திரத்தை பிடிக்க முயற்சி பண்ணும்போது அந்த தண்ணி வெளியில சிந்திடுச்சு. கையிலயும் தண்ணி இல்ல, அதனால நட்சத்திரமும் தெரியல. ஐயோ, உங்க பலத்தை பார்த்து அந்த நட்சத்திரமே பயந்து மறுபடியும் ஆகாயத்துக்கே போயிடுச்சு. உங்களால அதை பிடிக்க முடியல. ஆ அது அது வந்து தண்ணி எப்படி மறைஞ்சு போச்சு. சரி சரி, இது சும்மா ஒரு மாயஜால வித்தை தானே. காத்த பிடிக்கிறதா உண்மையான பலம். நாளைக்கே காலையில வா, காத்த பிடிச்ச காட்டுறேன். அடுத்த நாள் காலையில ரங்கா ஒரு கோணிப்பைய கொண்டு வந்து அத தலைவர்கிட்ட கொடுத்தான். ஐயா, இந்த கோணி பைய எடுத்துக்கோங்க. இதுல வீசுற காத்த உள்ள நிரப்பி முடிச்சு போடுங்க. அது கனமா இருந்தா நீங்க காத்த அடிச்சு வச்சிட்டீங்க. இப்ப பாரு, வீசுற காத்த எப்படி கோணி பையில அடிச்சு வைக்க போறேன்னு. தலைவர் காத்து எந்த பக்கமா வீசுதோ அந்த பக்கமா கோணிப்பைய பிடிச்சுக்கிட்டு போனாரு. எவ்வளவுதான் சொத்தினாலும் அந்த கோணிப்பை கனமாகவே இல்ல. அதுக்குள்ள காத்து அடிச்சு வைக்கவும் முடியல. சுத்தி சுத்தி அவரு ரொம்பவே சோர்ந்து போயிட்டாரு. என்னடா ரங்கா இது, இந்த காத்த பிடிக்கவே முடியல. நான் எவ்வளவு வேகமா ஓடினாலும் காத்து என் பைக்குள்ள வரவே மாட்டேங்குதே. அட என்னங்கய்யா, நீங்க கலத பால் குடிச்சவரு, உங்களுக்கு பணம் ரொம்ப அதிகமா இருக்கும். காத்து பார்த்து நீங்க பயப்படலாமா? இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுங்க. ஐயோ வேண்டாப்பா, என்னால மறுபடியும் ஓட முடியாது. எனக்கு ஏற்கனவே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கலத பால் குடிச்சா பலம் வரும்னு பார்த்தா என்னடா இது இப்படி சோர்வா இருக்கு. ரங்கா மெதுவா தலைவருக்கு பக்கத்துல போய் உக்காந்தான். பூஜனங்க எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, நான் ஒன்னு சொல்ற கேக்குறீங்களா? கலத பால் குடிச்சா உடம்புக்கு பலம் வராது, ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயமா கிடைக்கும். உடம்புக்கு பலம் வரும்னு நீங்க கற்பனையிலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மைதாண்டா ரங்கா, நான் நட்சத்திரத்தை பிடிக்க முடியல, காத்தையும் கோணி பையில அடிக்க முடியல. அப்படி பார்த்தா இயற்கைக்கு முன்னாடியெல்லாம் என் பலம்லாம் ஒன்றும் இல்லை. ஐயா, பலங்கிறது உடம்புல இருக்கிறது இல்லைங்க ஐயா, அது மனசுல இருக்கிறது. அதோ அந்த குழந்தைங்க தினமும் மூட்டைங்க சுமக்குதுங்க. அதுங்களுக்கு பலம் இருக்குன்னு நினைச்சு என்னைக்காவது திமிரா தெரிஞ்சிருக்கா? கழுத மேய்க்கிற எனக்கே அந்த திமிரு இல்லை, கழுத பால் குடிச்ச உங்களுக்கு எதுக்கு? என்ன மன்னிச்சிடு ரங்கா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ கழுத பால் குடிச்சதுல இந்த உலகத்திலேயே எனக்கு தான் பலம் அதிகமா இருக்குன்னு நான் கற்பனையிலேயே இருந்துட்டேன். இப்பதான் புரியுது, பலம் அதிகமானாலும் தன்னடக்கத்தோட இருக்கணும்னு. தலைவர் அவருடைய தப்பு புரிஞ்சுக்கிட்ட உடனேயே லிங்கையாவை கூப்பிட்டாரு. டே லிங்கையா, இங்க வா. ஏதேதோ சொல்லி என்ன ஏமாத்தி ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி பண்ணிட்டியே. கலத பால் குடிச்சா பலம் வரும்னு யாரடா சொன்னது? அது ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. நீங்க நம்ம ஊர் பெரிய மனுஷன், உங்களை சந்தோஷப்படுறதுக்காக சின்னதா ஒரு பொய் சொன்னேன். உன்னை மன்னிக்க முடியாதரா. நீ எவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்க. இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? இனிமே தினமும் ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு இலவசமா கலந்த பால் பிடிச்சி நீ தான் கொண்டு வந்து கொடுக்கணும். ஐயா, இது உண்மையிலேயே நல்ல தீர்ப்பு தான். எங்களுக்கு பழைய தலைவர் கிடைச்சிட்டாரு. சில நாட்களுக்கு அப்புறமா அந்த ஊரு மறுபடியும் நல்ல கலகலன்னு இருந்துச்சு. தலைவர் இப்ப அவருடைய திமிரால யாரையுமே பயமுறுத்துறதெல்லாம் இல்ல. ஐயா, இப்போ உங்க முகத்துல ஒரு அமைதி தெரியுது. உங்க திமிரெல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க அழகாவும் தெரியுறீங்க. ஆமாடா சீனு, அப்பெல்லாம் நான் திமிரா சுத்திக்கிட்டு இருப்பேன். அது என்ன பால் இருட்டுல தள்ளி விட்டுருச்சு. ஆனா இப்போ என் வாழ்க்கையில வந்திருக்க இந்த அமைதி எனக்கு புது வெளிச்சத்தை கொடுத்துருக்குடா. என்னங்கய்யா, எப்படி இருக்கீங்க? அடடே வாரங்கா வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேத்து மழை பெஞ்சதில்ல, நம்ம ஊர்ல இருக்கிற அணைக்கட்டு ஒளிர மாதிரி இருக்கு. அதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். அதுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்.
இது பெரிய விஷயம் இல்லைங்க ஐயா. இப்போ நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். அதனால நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையை போட்டு அணைக்கட்டை சரி பண்ணிடலாம். வாங்க இப்பவே எல்லாரும் போலாம். அப்படி அந்த ஊரோட தலைவரே அவருடைய கர்வத்தை விட்டதுக்கு அப்புறமா ஊர்ல யாரும் யாரையுமே மட்டம் தட்டி பாக்குறது இல்ல. ரங்கா அவனுடைய கழுதைங்களை மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். ஊர்ல இருக்கிற கழுதைங்களுக்கு கூட இப்போ ஒரு மதிப்பு வந்துச்சு. ஏன்னா அந்த கழுதைங்க சுமைய சுமக்கிறதுக்கு மட்டும் இப்ப பயன்படல, ஒரு மனுஷக்குள்ள இருந்த கர்வத்தை எடுக்கவும் அதுங்க பயன்பட்டுச்சுங்க. மனுஷனுக்கு திமிரு அப்படிங்கிறது உடம்புல இருக்கிற வியாதி மாதிரி. அந்த திமிரு இருக்கிற வரைக்கும் உலகத்திலேயே தான் தான் சிறந்தவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா என்னைக்கு மருந்து கொடுத்த அந்த வியாதி உடம்ப விட்டு போகுதோ அன்னைக்கு அந்த மனுஷன் தெளிவானவனா இருப்பான். ஆனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு ராஜசேகர பூபதி தான் ஜமீன்தார். அவருக்கு அவர்கிட்ட இருக்கிற சொத்தை பார்த்து மட்டும் இல்ல, அவனுடைய சமையல்காரனை பார்த்தும் பெருமை அதிகம். ஏன்னா சமையல்கார ரங்கையா சமைக்கிற சாப்பாட்டை விட சுவையான சாப்பாடு வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற நம்பிக்கை. ஒரு நாள் ஜமீன்தார் அவருடைய அறையில உக்காந்துக்கிட்டு அவருடைய சமையல்காரனான ரங்கையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ரங்கையா, தெரியும்ல, நாளைக்கு பக்கத்து ஊரு ஜமீன்தாரு கஜபதி நம்ம ஊருக்கு வராரு. அவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமா. நாளைக்கு நீ சமைக்கிற சமையலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில இப்படி ஒரு சமையலை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லணும். கண்டிப்பாங்க ஐயா, நீங்க சொல்லணுமா? பல வகையான சமையலை சமைச்சு அவரை சந்தோஷப்படுத்திடுறேன். நான் சமைக்கிற சமையலை சாப்பிட்டு அவரு புகழ்வாரு பாருங்க. அதுதான் எனக்கும் வேணும். அவர் எப்பவுமே அவருடைய கோட்டையில சமைக்கிற சாப்பாட்டை பத்தி தான் பெருமையா பேசுவாரு. அந்த பெருமையெல்லாம் இங்க வந்து சாப்பாடு சாப்பிட்டதும் அழியணும். என்ன வேணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. ஐயா, நாளைக்கு நண்டு குழம்பு வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கஜபதி ஐயாவுக்கு நண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்குமா. நம்ம ஆத்துல கிடைக்கிற நண்டு ரொம்ப சுவையா இருக்கும். சரியா சொன்னாரங்க ஐயா, கண்டிப்பா நாளைக்கு நண்டு குழம்பு இருக்கணும். நான் மீன்காரங்க கிட்ட சொல்லிடுறேன். அவங்க நண்டை பிடிச்சிட்டு வந்து உனக்கு கொடுப்பாங்க. நீ சமையலுக்கு ஏற்பாடு பண்ணு. அடுத்த நாள் மதிய நேரம் பக்கத்து ஊரு ஜமீன்தார் பூபதியோட கோட்டைக்கு வந்தாரு. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பூபதி, நீங்க வரவங்கள ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்க. ஆனா என்ன இருந்தாலும் எங்க கோட்டையில கிடைக்கிற அளவுக்கு சுவையான சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது. எங்க வீட்டு சமையக்கார மீன் குழம்பு வச்சா ஊரே மணக்கும். இங்க பாருங்க கஜபதி, நீங்க எங்க கோட்டையில இருக்கிற சமையல்காரன் ரங்காவோட கையால சாப்பிட்டது கிடையாது. அவன் என்ன சமைச்சாலும் சரி, அவன் சமையலுக்கு நாங்க எல்லாருமே அடிமைங்க தான். சாப்பிட்டு பாருங்க, உங்க சமையல்காரனை மறந்துடுவீங்க. என்ன இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? பார்க்கலாம், அப்படி என்னதான் உங்க சமையல்காரன் சமைக்கிறான்னு. நண்டு குழம்பு இருக்கா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நண்டு குழம்பு பிடிக்கும்னு தான் அதை நான் சமைக்க சொல்லி இருக்கேன். எங்க ரங்கையா கையால அதை சாப்பிட்டா நீங்க அப்புறம் எனக்கு நன்றியே சொல்லுவீங்க. இதை நான் பெருமைக்கு சொல்லல, அது என்னோட நம்பிக்கை. இன்னொரு பக்கம் சமையல் அறையில ரங்கையா பதட்டமா சுத்திக்கிட்டு இருந்தான். அப்பதான் மீனவரான சீனு அங்க வந்தாரு. என்ன சீனு இது? எவ்வளோ நேரமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஆமா, நண்டு எங்க? பக்கத்து ஒரு ஜமீன்தாரு நம்ம ஜமீன்தார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ ரங்கையா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நேத்து மழை பெஞ்சதுல ஆத்துல தண்ணி அதிகமாகி நண்டு எல்லாம் உள்ள போயிடுச்சு. காலையில இருந்து எத்தனையோ வலையில தேடிட்டேன். ஒரே ஒரு நண்டை கூட என்னால பிடிக்க முடியல ரங்கையா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சீனு? இப்ப மட்டும் நண்டு குழம்பு இல்ல, ஐயா நம்ம 2 பேரு தலையையும் வெட்டிடுவாரு. வந்த ஜமீன்தாருக்கு நண்டு குழம்பு ரொம்ப பிடிக்குமா. இப்ப நான் அவருக்கு என்ன சொல்லுவேன்? நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் ரங்கையா, ஆனா தண்ணி அதிகமானதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் நானும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் ஜமீன்தார் சமையல் அறைக்கு வந்தாரு. ரங்கையா, என்ன ஆச்சு? சமையல் முடிஞ்சிடுச்சா? பக்கத்தூர் ஜமீன்தாரு பசியில இருக்காரு. ஐயா, அது என்னாச்சு ரங்கையா? எதுக்காக இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்க? ஐயா, இன்னைக்கு நண்டு கிடைக்கலையாமா. சீனு வலை போட்டு தேடியும் ஒரு நண்டு கூட கிடைக்கலன்னு சொல்றான். என்னது, நண்டு கிடைக்கலையா? இப்பதானே கஜபதி கிட்ட நான் பெருமையா சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ள நண்டு கிடைக்கலன்னு சொல்றீங்களே. சீனு, என்ன இது? நீ திறமையான மீனவனாச்சே, உன்னாலையுமா நண்டு பிடிக்க முடியல? ஐயா, ஆத்துல தண்ணி அதிகமானதால நண்டு எல்லாமே சேத்துக்குள்ள போயிடுச்சுங்க ஐயா. எவ்வளோ தேடியும் நண்டு கிடைக்கல. எனக்கு காரணம் வேணாம், நண்டு தான் வேணும். நான் பக்கத்து ஒரு ஜமீன்தாருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நண்டு குழம்பு அவருக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணும்.
அப்பதான் அந்த ஊரை சேர்ந்த இன்னொரு மீனவன் சுப்பையா அவன் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கோட்டைக்கு வந்தான். ஐயா கும்பிடுறாங்க ஐயா. என் பேரு சுப்பையா. நான் ஊர் எல்லையில இருக்கேன். என்ன வேணும்? இப்போ உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. என் கௌரவமே இங்க போய்கிட்டு இருக்கு. ஐயா எனக்கு தெரியுங்க. நீங்க கேட்ட அந்த நண்டு கிடைக்கல அப்படின்னு ஊர்ல எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுல நண்டு குழம்பு செஞ்சோம். என் பொண்டாட்டி ரொம்ப நல்லா நண்டு குழம்பு வைப்பா. அதனாலதான் அதை கொண்டு வந்தேன். இந்தாங்க ஐயா, இந்த குழம்ப வாங்கிக்கோங்க. என்னது? உன் வீட்டு சமையல என் வீட்டு விருந்துல வைக்கணுமா? எங்க ரங்கையாவை விடவா உன் பொண்டாட்டி நல்லபடியா சமைச்சிடுவா? ஆமாங்க ஐயா, ஒரு சாதாரண மீனவனோட வீட்டுல சமைச்ச உணவை நம்ம கோட்டை விருந்துல வச்சா அது நம்ம கௌரவத்துக்கு பாதிப்பு தான். ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. கோட்டைக்கு வந்த விருந்தாளிக்கு அவரு கேட்டதை சமைச்சு கொடுக்கறது தானே கௌரவம். என் பொண்டாட்டி நல்லா சமைப்பாங்க. நீங்க என்ன நம்ப வேண்டாம். இந்த குழம்ப சாப்பிட்டு பார்த்து நம்புங்க. சரி, வேற வழியும் இல்ல. ரங்கையா, சீக்கிரம் இந்த குழம்ப வெள்ளி கிண்ணத்துக்கு மாத்து. அத நீயே சமைச்ச மாதிரி அவருக்கு பரிமாறிடு. உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. விருந்து தொடங்குச்சு. கஜபதி நண்டு குழம்ப பார்த்து சந்தோஷப்பட்டாரு. அடடா, நண்டு குழம்பு பார்க்கவும் நல்லா இருக்கு, மனமும் தூக்குதே. பரவாயில்ல பூபதி, உங்க சமையல்காரன் ரங்கையா திறமசாலிதான் போல. கஜபதி குழம்பு சாப்பிட்டு அமைதியா இருந்தாரு. என்ன ஆச்சு? சுவை எப்படி இருக்கு? ரங்கையா நல்லா சமைச்சிருக்கானா? கஜபதியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. பூபதி, என் வாழ்க்கையில எத்தனையோ பேர் சமைச்சு கொடுத்த நண்டு குழம்ப சாப்பிட்ருக்கேன். ஆனா இப்படி ஒரு சுவையான நண்டு குழம்ப நான் சாப்பிட்டதே கிடையாது. இது வெறும் குழம்பு இல்ல, இது அமிர்தம். ரங்கையா, சும்மா சொல்லக்கூடாது. உன்கிட்ட ஒரு வித்தை இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழம்ப யாருமே சமைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, நான் தான் முதல்லயே சொன்னனே, ரங்கையாவை யாரும் மிஞ்ச முடியாது அப்படின்னு. உண்மைதான் பூபதி, இத சமைச்சவன் ரொம்ப திறமசாலிதான். முதல்ல ரங்கையாவை கூப்பிடுங்க. நான் அவனை மனசார பாராட்டி ஆகணும். ஜமீன்தார் ரங்கையாவை கூப்பிட்டாரு. ரங்கையாவும் பயந்துகிட்டே அவங்க முன்னாடி வந்து நின்னான். ரங்கையா, இந்த நண்டு குழம்பை எப்படி வச்சேன்னு சொல்றியா? அதோட ரகசியம் என்ன? ரங்கையா தயக்கத்தோட தலை குனிஞ்சுக்கிட்டு, ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இந்த நண்டு குழம்ப நான் செய்யல. ரங்கையா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாய மூடு. இல்ல பூபதி, அவன் என்ன சொல்ல வரானோ சொல்லட்டும். சொல்லு ரங்கையா, என்ன? ஐயா, இன்னைக்கு எங்க மீனவர்களுக்கு நண்டு கிடைக்கல. அதனால நாங்க நண்டு குழம்பு செய்யல. எங்க ஊரை சேர்ந்த ஒரு மீனவரோட வீட்டுல செஞ்ச குழம்பு தான் இது. அவன்தான் எங்க கோட்டைக்கு வந்து இந்த நண்டு குழம்ப கொடுத்துட்டு போனான். இது சுப்பையாவோட மனைவியான சீதா செஞ்ச சமையல் அப்படின்னு சொன்னதும் ஜமீன்தார் அவமானப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னாரு. அப்போ பூபதி, கஜபதி, அது வந்து பூபதி, இதை நீங்க அவமானப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, பெருமைப்படணும். உங்க ஊர்ல இருக்கிற சாதாரண பொண்ணு இந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறா அப்படின்னா அது உங்க ஊருக்கே பெருமை தான். திறமை அப்படிங்கிறது கோட்டையில தான் இருக்கணுமா என்ன? குடிசையில இருக்கக்கூடாதா? நீங்க சொல்றது உண்மைதான். இவ்வளவு நாளா எங்க ரங்கையா தான் நல்லா சமைப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு ஏழை பொண்ணால இவ்வளவு நல்லா சமைக்க முடியும் அப்படின்னா திறமை யாருக்கிட்ட வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறத அந்த மீனவன் எனக்கு கத்து கொடுத்துட்டான். ஜமீன்தார் சுப்பையாவையும் அவருடைய மனைவியான சீதாவையும் கோட்டைக்கு வர சொல்லி சொன்னாரு. சுப்பையா, சீதா, 2 பேரும் இங்க வாங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க வீட்டுல வச்ச அந்த குழம்பு உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. இல்ல சுப்பையா, நீ கொண்டு வந்த குழம்பு சுவையா இருந்தது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பாடத்தையும் கத்து கொடுத்துருக்கு. சீதாமா, நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. ஜமீன்தாருக்கு அந்த குழம்பு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஐயா, நாங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க சமைச்சோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது சந்தோஷம் தாங்க ஐயா. சீதா, உன்னோட திறமைக்கு பரிசா நான் சில தங்க காசுகளை கொடுக்கறேன். திறமை எங்க வேணும்னாலும் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சுப்பையா, இனிமே நீ சாதாரணமான மீனவன் கிடையாது. நம்ம ஊர் குளத்தோட பொறுப்பை உனக்கு கொடுக்கறேன். சீதா, இனிமே ரங்கையா கூட சேர்ந்து நீயும் என் கோட்டையில சமைக்கணும். திறமைங்கிறது யாருக்கு வேணும்னாலும் இருக்கலாம். உங்க 2 பேரு திறமையும் என்கிட்ட இருக்க விரும்புறேன். ஐயா, நான் கூட ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேங்க ஐயா. திறமசாலி நான் மட்டும்தான்னு நினைச்சேன். ஆனா
என்னை விட திறமசாலிங்க இருக்காங்கன்னு சீதாவோட சமையல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு ராத்திரி சுப்பையா சீதா கூட பேசிக்கிட்டு இருந்தான். சீதா பாத்தியா, நீ சமைச்ச அந்த நண்டு குழம்பு தான் இன்னைக்கு நமக்கு நிறைய பரிசு கொடுத்துருக்கு. எல்லாம் அந்த கடவுளோட கருணை தாங்க. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதே இல்ல. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு இந்த கௌரவம் கிடைச்சிருக்கு. ஆமா சீதா, ஜமீன்தாரு அந்த தங்க காசுகளை என்கிட்ட கொடுக்கும்போது அவரோட கண்ணுல கண்ணீர் இருந்துச்சு. அத வாங்கும்போது எனக்கு மனசு ரொம்பவும் நிறைஞ்சு போச்சு. மனுஷங்களுக்கு மதிக்க தெரியணுங்க. நாளைக்கு கோட்டைக்கு போய் நான் நல்லா சமைக்கிறது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நல்லா சமைக்க வேற கத்து கொடுக்கணுங்க. சரி சீதா, நம்ம திறமை பல பேருக்கு பயன்படும் போதுதான் அதோட மதிப்பு அதிகமாகும். ரங்கையாவும் உன்கிட்ட சமையல் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான். யாரா இருந்தாலும் சரி, திறமை இருக்கிறவங்கள மதிக்க தெரியணும். உண்மைதாங்க. ஒருத்தங்க கிட்ட திறமை இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த திறமை இருக்கு அப்படிங்கிற அகங்காரம் அவங்க கிட்ட இல்லாம அதுக்கு பதிலா பணிவிருந்தா அவங்க வாழ்க்கையில மென்மேலும் முன்னேறிக்கிட்டே போவாங்க. அந்த திறமை எல்லாருக்கும் நல்லபடியா பயன்படவும் செய்யும். அடுத்த நாள் ஊருக்கு நடுவுல ஜனங்க எல்லாரும் இந்த விஷயத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கேள்விப்பட்டீங்களா? நம்ம சீதாம்மா சமைச்சு கொடுத்த நண்டு குழம்பால ஜமீன்தாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஆமா ஆமா, இப்ப ஜமீன்தாரு எல்லாரையுமே மதிக்கிறாராமா. ஏன்னா திறமை யாருக்கிட்ட வேணாலும் இருக்கலான்னு அவரு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாங்க அண்ணன், ஜமீன்தார் இப்போ ரொம்பவே மாறிட்டாரு. நம்ம ஊரு நண்டுக்கு இப்ப கோட்டையில கூட நல்ல கௌரவம் கிடைச்சிருக்கு. நல்ல குணத்துக்கு ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் இல்ல சுப்பையா. நல்ல குணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். ஆமா சுப்பையா, அன்னைக்கு மட்டும் நீ கோட்டைக்கு நண்டு குழம்ப கொண்டு போகலன்னா ஜமீன்தாரோட கௌரவம் என்ன ஆயிருக்கும்? நீ நல்ல மனசோட அங்க போனதால தான் உனக்கு நல்லது நடந்திருக்கு. நான் ஜமீன்தாரோடைய கௌரவத்தை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் என்னோட பொண்டாட்டியோட திறமைக்கு இப்படி ஒரு கௌரவத்தை கொடுப்பாருன்னு நினைக்கல. அகங்காரம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இப்ப ஜமீன்தாரு ரொம்ப பணிவாயிட்டாரு. இனிமே லக்ஷ்மி தேவி அங்கதான் குடியிருப்பா போல. ஜமீன்தார் ஐயா இனிமே சமையல் போட்டிய ஒவ்வொரு தடவையும் வைக்க போறாராமா. யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு அவரு தெரிஞ்சுக்க விரும்புறாரு. சுப்பையாவோட பொண்டாட்டி சீதாம்மா இப்ப கோட்டையில பெரிய சமையல்காரி. இது நல்ல விஷயம்தான். ஊர் ஜனங்களுக்கு யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. இது மூலமா நம்ம ஊர்ல இருக்கிற திறமைசாலிங்கெல்லாம் வெளியில வருவாங்க. ஆமா ஆமா, நம்ம ஊருக்கும் நல்ல பேரு கிடைக்கும். நம்ம ஊர்ல மத்தவங்களுக்கு பயன்படுற அளவுக்கு திறமை வச்சு இருக்கிறவங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கும். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஜமீன்தாரு தான். அப்படி அந்த ஊரோட ஜமீன்தாரரான ராஜசேகர பூபதி அவருடைய குணத்தை மாத்திக்கிட்டு எல்லாரையுமே மதிக்க கத்துக்கிட்டாரு. எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்கிறதா அவரு நம்பினாரு. இப்ப ஜமீன்தார் கோட்டையில இருக்கிற சமையலற ஒருத்தனுக்கு சொந்தம் இல்ல. அந்த ஊர்ல யாருக்கெல்லாம் நல்லா சமைக்க தெரியுமோ அவங்க எல்லாருக்கும் சொந்தம். யாரு வேணும்னாலும் அவங்க திறமையான சாப்பாட சமைச்சு ஜமீன்தாருக்கு கொடுக்கலாம். இப்படி அந்த நண்டு குழம்பு அவங்களுடைய சரித்திரத்துல இடமே பிடிச்சிருச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, அதிகாரம் அகங்காரம் இல்லாம எல்லாரையுமே சமமா நடத்தும் போதுதான் அந்த ஊரும் நல்லா இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. உண்மையான திறமை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள பாராட்டும் போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் நமக்கு கிடைக்கிற மன நிறைவு. திறமை இருக்கிறவங்கள பாராட்ட மட்டும் நாம தவறவே கூடாது.